கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். கர்த்தர் உன்னதமானவராக உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் யாரை நோக்கி பார்க்கிறாரா? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகதான் பெருமையானவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் சொல்லிக்கூட வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தபடினாலே, அவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தபடினாலே, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது அவர்களை நோக்கி பார்க்கிறார். அடுத்தது யாரை தூரத்திலிருந்து அறிகிறாரா? மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் நமக்குள்ள மேட்டிமையான எண்ணம், மேட்டிமையான பார்வை, மேட்டிமையான சிந்தை இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். ஆகவே அருகில் இருக்கணுமா, தூரத்தில் இருக்கணுமா? அருகில் இருக்கணும், நோக்கி பார்க்கணும்னு சொன்னால் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். தாழ்மையாக இருக்கணும். இல்லை நான் மேட்டிமையானவனா தான் இருப்பேன்னு சொன்னால் அவர் ஒன்று தூரத்திலிருந்து தான் அறிகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஒருவேளை இது இருக்கு, நாம் மேட்டிமையானவர்களாக இருந்தாலும் கூட வசனத்தை கேட்கிற இந்த நாளில் இருந்தாவது நாம் மாறுவோம், தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம். ஆகவே மேட்டிமை, பெருமை பிசாசனுடைய குணம், பிசாசனுடைய குணம். தாழ்மை இயேசு கிறிஸ்துவினுடைய குணம். ஆகவே தாழ்மையை நாம் தடுத்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. யாரை நோக்கி பார்க்குறீங்கன்னு சொல்லி பார்த்தோம். தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்குறீங்க, மேட்டிமையானவனை நீங்கள் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாக இருக்கு. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மேட்டிமை வேண்டாம் ஆண்டவரே, தாழ்மை சிந்தையை தொடர்ந்து தாழ்மையாய் இருக்க பழகிக்கொள்ள கற்றுக்கொள்ள உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.